வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் அம்பேத்கர் யாத்ரா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயணி ஒருவருக்கு ரூபாய் 40,000 செலவில் 70 பயணிகள் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பாரதத்தின் பல்வேறு இடங்களுக்கு 8 நாள் யாத்திரை மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து ரயிலில் புறப்பட்ட பயணிகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி, ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா உள்ளிட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அம்பேத்கர் யாத்ரா திட்டத்தை புதுச்சேரி அரசு அறிமுகப்படுத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்தார். வாழ்ந்த இடங்களை, தொடர்புடைய இடங்களை அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவருடைய அந்த தொடர்புடைய இடங்களை கண்டுகளிக்க வேண்டும், பார்க்க வேண்டும், வணங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை எங்களுடைய அரசானது ஏற்று இன்று அந்த பயணத்தில் யாத்திரையை தொடங்கி வைத்திருக்கிறது. இந்த காசி விஸ்வநாத், பத்ரிநாத் இதெல்லாம் போகிறதுக்கு ஜமுனோத்ரி, கங்கோத்ரி, வைஷ்ணவதிலாம் போகிறதுலாம் ஸ்ராவன் யாத்திரான்னு நாங்கள் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் போட்டோம். முதியோர்களுக்கு மட்டும் இந்த வயசில் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த புதுச்சேரி அரசாங்கம் டாக்டர் அம்பேத்கர் நினைவுக்காக, அவர் வாழ்ந்த இடங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக ஆதி திராவிட மக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ்த்தென்றல் திருவிக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளின் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா தமிழ்த்தென்றல் திருவிக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் வழங்கினார். விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடியின் புதுச்சேரி வருகை வரவேற்கத்தக்கது என்றாலும் மாநில அந்தஸ்து போன்ற முக்கிய பிரச்சினைக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் எதிர்கால வளர்ச்சியுடன் தொடர்புடைய இந்த கோரிக்கையில் பிரதமருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். ஆயுஷ்மான் திட்டம் தோல்வியடைந்துள்ளதாகவும் ஜிப்மர் மருத்துவமனை முழுமையான சிகிச்சை வழங்கவில்லை என்று அவர் கூறினார். மேலும் புதுச்சேரியில் சுற்றுலாத்துறை முறைப்படுத்தப்படாமல் இருப்பதாகவும், ரெஸ்டோபார் திறப்புகள் கலாச்சார பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் ஐடி தொழிற்சாலைகள் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மாநில அந்தஸ்து குறித்து பிரதமர் பதில் அளிக்காத நிலையில் முதலமைச்சர் கூட்டணியில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றும், பிரதமர் வருகை மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை என்றும் நாராயணசாமி தெரிவித்தார். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசும்பொழுது மாநில அந்தஸ்து கோரிக்கை முன்வைத்து பேசுகிறார். அதில் பேசும்போது கூட அவருக்கு சிறு வருத்தம் இருக்கிறது என்று கூறும். மாநில அந்தஸ்து கொடுக்காதது நாங்கள் 13 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இதுவரை மாநில அந்தஸ்து கிடைக்கவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிர்வாகம் செய்ய முடியவில்லை. அதனால் திட்டங்கள் முடங்குகின்றன என்று சொல்லுகின்ற முதலமைச்சர் மத்திய அரசு அந்த நிதி கொடுக்காதது சிறு வருத்தமாக இருக்கிறது என்று கூறுகிறார். இது மிகப்பெரிய குறை. இது மாநிலத்தினுடைய முக்கியமான பிரச்சனை. அவர் தேர்தல் அறிக்கையிலே முதலமைச்சர் அவர்கள் அது குறிப்பிட்டு இருக்கிறார்கள். என்ஆர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே அது இருக்கிறது. பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில சிறப்பு மாநில அந்தஸ்து இருக்கிறது. ஏன் அதை பற்றி பிரதமர் பதில் சொல்லவில்லை?
புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வெண்ணிலா நகர் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் முழுவதும் அடைப்பு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசியதுடன் புழுக்கள் மற்றும் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி வந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் டெங்கு, மலேரியா போன்ற நோய்களின் அச்சத்தில் அவதிப்பட்டு வந்தனர். இந்நிலை குறித்து தகவல் அறிந்த நமது மக்கள் கழக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கின்ற குப்புசாமியின் வழிகாட்டுதலின்படி நெல்லித்தோப்பு தொகுதி வேட்பாளர் கராத்தே சுந்தரராஜன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மக்களிடம் நேரில் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் அந்த கழிவுநீர் வாய்க்கால்களை பார்வையிட்டு உடனடியாக புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களை வரவழைத்து சுத்தம் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டார். துரித நடவடிக்கையால் வாய்க்கால் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டதால் வெண்ணிலா நகர் குடியிருப்பு பகுதி மக்கள் பெரும் நிம்மதியடைந்தனர். இதற்காக தொகுதி வேட்பாளர் கராத்தே சுந்தரராஜனுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். மேலும் தொகுதியில் எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என கராத்தே சுந்தரராஜன் உறுதியளித்தார். திண்டிவனம் நல்லியக்கோடா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் மாசிமக உற்சவ திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாளின் திருக்கல்யாண வைபவ விழா வடமுகத்து செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டியின் கௌரவ தலைவர் வெங்கடேச ராமானுஜதாசர் தலைமையில் உபத்தலைவர் ராதாகிருஷ்ணன், வெங்கடாச்சலபதி, ராமராஜ், கிருஷ்ணசாமி, சிவக்குமார், செயலாளர் சிவானந்தம், பாஸ்கரன், நடராஜன், துணை பொருளாளர் முனுசாமி மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தேவநாதன், கலியபெருமாள், கடல்வண்ணன், கலிவரதன், கொளஞ்சியப்பா, செல்வராஜ், கண்ணன், மகேஷ், சேரன், சக்கரபாணி, சஞ்சீவி உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள விடுதலை வீரர் சீனிவாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. உடற்கல்வி ஆசிரியர் துறை வரவேற்புரை வழங்கினார். பள்ளி கல்வித்துறை துணை இயக்குநர் ராமச்சந்திரன் தலைமையிலும் தலைமை ஆசிரியர் சித்ரா முன்னிலையிலும் விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். சிறப்பு அழைப்பாளராக ரெட்டியார்பாளையம் சுப்பையா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ரமேஷ் மற்றும் கல்வே காலேஜ் பிரெஞ்சு அரசு உயர்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் ஜவஹர் பத்மநாபன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினர். ஆசிரியை மேரி சூசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் லதா மகேஸ்வரி, கணேசன், ஆனந்த், அசோக்குமார், சத்யமூர்த்தி, பழனி, ரேணுகாதேவி மற்றும் பள்ளி ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழ் ஆசிரியர் சுப்ராயன் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 34,64,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தொண்டமாநத்தம் பகுதியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்ந்த வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரி அலுவலக புதிய கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பழுதடைந்த சுற்றுச்சுவரை மீண்டும் கட்டுவதற்காக ரூபாய் 1,08,20,000 மதிப்பீட்டில் ஆதிதிராவிடர் சிறப்பு குறுநிதியின் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிகளில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டடக் கோட்டம் செயற்பொறியாளர் பீனாராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் சண்முகம், கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி, சிறப்பு கட்டடக் கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவத்சலம், உதவி பொறியாளர் எழில்வண்ணன், இளநிலை பொறியாளர் மணிமாறன், பள்ளி துணை முதல்வர் மனோன்மணி, சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர்கள் பூபாலன், வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஊர் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் மற்றும் பாஜக பிரமுகர்கள் பங்கேற்றனர்.
தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி முண்டியம்பாக்கம் அருகில் உள்ள முட்டராம்பட் மற்றும் குமாரபாளையம் கிராமங்களை இணைக்கும் வகையில் சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை திட்டத்தின் மூலம் ரூபாய் 23,86,00,000 செலவில் புதிய பாலம் கட்டும் பணியும் தற்போது பயன்பாட்டில் உள்ள பழைய பாலத்தை சீரமைக்கும் பணியும் ஒரே நேரத்தில் தொடங்கப்பட்டது. மேலும் புதிய கூடுதல் பாலம் கட்ட ரூபாய் 27,50,00,000 நிர்வாக ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது. பணிகள் 18 மாதங்களுக்குள் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டார். மேலும் கண்ணமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் RS வாசன், ஒன்றிய துணை பெருந்தலைவர் நஜ்ரா பேகம் தமிழ், முட்டராம்பட் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜி, பொறியாளர் விநாயகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமதாஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியின் பல்வேறு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியங்குப்பம் குமியன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீரம்மன் கோவில் மாசிமக தீர்த்தவாரி திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகள் நடத்தப்பட்டு உற்சவாமன் கடற்கரைக்கு எடுத்து செல்லப்பட்டார். அங்கு மஞ்சள், வாசனை திரவியங்கள், பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவாமன் பக்தர்கள் தரிசனத்திற்காக கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மற்றும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளிலிருந்தும் 53 சாமிகள் கலந்து கொண்டு கடற்கரையில் பொதுமக்கள் தரிசனத்திற்காக நிறுத்தி வைக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழா ஏற்பாடுகளை செங்கழநீரம்மன் தேவஸ்தானம் மக்கள் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் டிவி நகரில் உள்ள சாய்பாபா திருமண மண்டபத்தில் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து மற்றும் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், KSP ரமேஷ், அரசு கொறடா AKD ஆறுமுகம், NR காங்கிரஸ் பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் மற்றும் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் பக்தர்கள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் அமைந்துள்ள பெரியார் நகர் அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை பள்ளி துணை ஆய்வாளர் செல்வி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஜமாலுதீன் பேரணியை வழிநடத்தினார். பள்ளி தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரி தலைமையில் ஆசிரியர்கள் பிரேமலதா, புஷ்பவள்ளி, தீபகுமாரி, ஜெயசுதா, சத்யகலா மற்றும் பள்ளி ஊழியர்கள் அல்லி, எலிசா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். மாணவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் கோஷங்களை எழுப்பி நெல்லித்தோப்பு சுற்று வட்டார பகுதிகளில் பேரணியாக சென்று பொதுமக்களிடம் அரசு பள்ளியின் சிறப்பு அம்சங்களை விளக்கினர். பள்ளி வளாகத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது. மேலும் பொதுமக்களிடம் மாணவர் சேர்க்கை தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. இந்த மாணவர் சேர்க்கை பேரணி பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு வடக்கு பகுதியில் உள்ள ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தின் 2ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் மற்றும் மணவெளி தொகுதி மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு ஜோஸ் சார்லஸ் மார்டன் ரூபாய் 1,00,000 நன்கொடை வழங்கினார். பின்னர் பொதுமக்கள்
இடையே உரையாற்றிய அவர், எந்த நேரமும் தேவையான உதவிகளை செய்ய தயாராக உள்ளோம். மாசிமக திருவிழாவில் கலந்து கொண்டது பெருமை மற்றும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மக்களின் அன்பும் ஆதரவும் எப்போதும் தேவை என்றார். விழாவில் ஆலய அறக்கட்டளையினர், பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மீனவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு இருக்கோம். எப்பவுமே நம்ம மீனவர்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இலங்கைகளில் போய் அடிக்கடி மாட்டிக்கிறாங்க. அதுக்காக எங்கள் முயற்சியெல்லாம் எடுத்து நம்ம அவங்கள மீட் எடுத்து திரும்பி வர்றதுக்காக எங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேஸ் போடுறதோ ஜெயிலில் சப்போர்ட் பண்ணுறதோ எங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சிட்ருக்கோம். கண்டிப்பாக இந்த மக்களோட சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் என்றைக்குமே எங்கள் சார்பாக லட்சிய ஜனநாயக கட்சி மூலிமா நாங்களும் எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். புதுச்சேரியில் ஈரான் மீது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் இராணுவ தாக்குதல்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதேசி காட்டன் மில் அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இடதுசாரி மற்றும் சமூக அமைப்பினர்கள் பங்கேற்றனர். ஈரானின் தேசிய இறையாண்மை மீறப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஒப்பந்தங்களும் யுனைடெட் நேஷன்ஸ் சாசனமும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். அமெரிக்கா இஸ்ரேல் யுத்த நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்திய ஒன்றிய அரசு குரல் கொடுக்க வேண்டும் என்றும், மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய விடுதலை கட்சி ஆகிய கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் மயானம் செல்லும் அணுகுமுறை சாலைக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்தல், புதிய கருமகாரிய கொட்டகை கட்டுமானம் மற்றும் ஏற்கனவே உள்ள கொட்டகையில் கூடுதல் வசதிகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இப்பணிகளை மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் இணைந்து தொடங்கி வைத்தனர். ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இப்பணிகள் 5 மாதங்களில் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளன. இத்திட்டம் மூலம் அப்பகுதி பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மேம்படும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாசிமக தீர்த்தவாரி விழாவில் இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் உற்சவ மூர்த்திகள் வருகை தருவது இவ்விழாவின் சிறப்பாகும். அந்த வகையில் தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், மயிலம் முருகர், செஞ்சி ரங்கநாதர் உள்ளிட்ட பல்வேறு ஆலயங்களின் உற்சவ மூர்த்திகள் வழிபட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் தீர்த்தவாரி விழாவிற்கு வருகை தந்த பக்தர்களுக்காக காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் மேஜர் சரவணன் நகர் பகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் முருகன் தலைமையில் தொடர்ந்து 11ஆம் ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான தொகுதி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை சிறப்பித்தனர். இதேபோல் முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சார்பில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி மகாத்மா காந்தி வீதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாலமுருகன், பிரதீப், அன்பு, ராஜேஷ், ராஜ்குமார், சஞ்சய், கார்த்திக், சோமு, வினோத் ஆகியோர் இணைந்து அன்னதானத்தை வழங்கினர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் முத்தியால்பேட்டை கடற்கரையோரத்தில் நடைபெற்ற தீர்த்தவாரிக்கு வருகை தந்த மாசிமக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் நாவலர் நெடுஞ்செழியன் குளோபல் ஹியூமானிடேரியன் சர்வீஸ் சங்கம் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் ஆனந்தன் தலைமையில் துணைத் தலைவர் ராஜா, தனலட்சுமி, செயலாளர் பாபு, பொருளாளர் ரமேஷ் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் இணைந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர்.
இதேபோல் புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு இலவச மூலிகை கஞ்சி, நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் என்ற ராஜா தலைமையில் ஹரிஹரன், வைத்தி, சண்முகம், ரமேஷ், மூர்த்தி, முனுசாமி, பழனி, முருகன் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மேலும் மகளிர் அணி சார்பில் தவமணி, சாந்தி, சித்ரா, ரம்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழா ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பகுதியில் உள்ள வீராம்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் ஆண்டுதோறும் மாசி மாத மக நட்சத்திரத்தை முன்னிட்டு கடல் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு நடைபெற்ற மாசிமக தீர்த்தவாரி விழாவில் பல்வேறு ஊர்களிலிருந்து சுவாமிகள் கொண்டுவரப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் ஆசி வழங்கினர். விழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார். அவருக்கு வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் பொன்னாடை அணிவித்து மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் கோபால், ஞானமணி, முருகன், பாபு, குணசேகரன், எழிலன், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் ஏராளமான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் மாசிமக தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இவ்விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பக்தர்களுக்கு அம்மையப்பர் அன்னதான அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆன்மீக தொண்டர் தலைவர் சரவணன் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பக்தர்களுக்கு புதுவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் பேரவை சார்பில் மோர் வழங்கப்பட்டது. பக்தர்கள் இந்த சேவையை பாராட்டி நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி மாசிமக கடல் தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுவை கிராமினி மக்கள் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் 8வது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டார். மேலும் சங்க பொதுச் செயலாளர் ஆதி நாராயணன், அவைத்தலைவர் நித்யானந்தம், புதுச்சேரி வீர கிராமினியர் பேரவை தலைவர் மதி மகாராஜா, சேகர், ரமேஷ், திருமுருகாற்றுப்படை டிரஸ்ட் நிறுவனர் ராமச்சந்திரன், வழக்கறிஞர்கள் ராதாகிருஷ்ணன், ஐயனார், கவிதா, விஜயா, தமிழ்மணம், மீனாட்சி, சாரதா, புல்லட் மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இதேபோல் புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் மாசிமக தீர்த்தவாரி விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த பக்தர்களுக்காக பாரதிய ஜனதா மாநில வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக வழக்கறிஞர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட பல்வேறு வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு சேவை செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கரசூர் கிராமம் சித்தேரி கரையில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த 25ஆம் தேதி கொடி கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 26ஆம் தேதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. 27ஆம் தேதி அம்மனுக்கு சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல், தீச்சட்டி எடுத்து வருதல், கும்பம் கொட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 28ஆம் தேதி அன்று அம்மன் சித்தாந்த வேடத்தில் கபாலம் ஏந்தி தர்மம் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் ஆல் இந்தியா நேஷனல் காங்கிரஸ் கட்சி பிரமுகரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனருமான ரவிக்குமார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தினர் மரியாதை செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் கரசூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி
புதுச்சேரியில் மாசிமகத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் தணிகைவேல் தலைமையில் பக்தர்களுக்கு இரவு அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாசி மகத்திற்காக வந்த பக்தர்களுக்கு சாரம் பகுதியில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற அன்னதானத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர். வருடந்தோறும் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர், ஊர் பெரியவர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.